இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. இதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? த கம்ப்ளீட் சொல்யூஷன் ஆஃப் பிடிஇ அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்த பிடிங்கிறத நான் கொடுத்துட்டேன். பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ஈக்குவல் எக்ஸ் ப்ளஸ் ஒய், வேர் பினா என்ன அர்த்தம், கியூனா என்ன அர்த்தம், நமக்கு யூஸ்வல் நோட்டேஷன் தான் அது. பிங்கிறது பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். யூஸ்வலாக அந்த இஜெட்டுங்கிறது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். அதை வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு நொட்டேஷன் என்ன கொடுப்போம்னா பி அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் கொடுப்போம். அது மாதிரி வித் ரெஸ்பெக்ட் ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது பார்ஷியல் டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா கியூ அப்படின்னு கொடுப்போம். அதுவுமே இங்கே இருக்கு. இதோட கம்ப்ளீட் சொல்யூஷன் என்ன, தமிழில் வந்து அதை முழுமை தீர்வு, முழுமையான தீர்வு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்லுவோம். பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த மாதிரி வந்து ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. இஜெட் தான் ஆக்சுவலாக. இது என்ன அர்த்தம்னா, ரொம்ப சிம்பிளாக சொன்னோம்னா, நம்ம சாதாரணமாக நம்பரில் பார்க்கும்போது இது ஒரு சமன்பாடு, ஒரு ஈக்குவேஷன். இப்போ இதோட சொல்யூஷன் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சமன்பாட்டில் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக என்ன நம்பர் போட்டால் எனக்கு இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி வரணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் எக்ஸ் ஈக்குவல் டு 2 போட்டேன்னா இந்த பக்கமும் எனக்கு 2 மைனஸ் 2 0ன்னு வந்துடும், இந்த பக்கமும் 0 0 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும். இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுது அல்லது நிறைவு செய்யுது, பூர்த்தி செய்யுது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்கே பிடிஇல சொல்யூஷன்னா என்ன அர்த்தம்னா, இந்த இஜெட் அப்படிங்கிறதா இங்கே அன்னோன். இங்கே எப்படி எக்ஸை வந்து தெரியாத வேல்யூன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி இந்த இஜெட்டுங்கிற ஃபங்க்ஷன் தான் இங்கே தெரியாத ஃபங்க்ஷன், தெரியாத சார்பு. இந்த இஜெட்டை கண்டுபிடிங்க. இந்த இஜெட்டு இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய இஜெட் வேல்யூ என்ன, அதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன். நான் சொல்கிறது இப்போ ஜென்ரலாக. அது போக வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் டைப் இருக்கு, அது இருக்கட்டும். பட் சொல்யூஷன் அல்லது தீர்வுனா இதான் மீனிங். ரைட். இதில் இந்த மாதிரி ஏபின்லாம் வரும், ஏபிசிலாம் லெட்டர் வரும். இதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு பேர். ஆர்பிட்ரரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது என்ன வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ். ரைட்டா? இது நிறைய பேர் எப்படி ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஓகேவா? எப்படி ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னா, இதில் ஆக்சுவலாக வேற ஒரு மெத்தட் இருக்கு. இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சார்பிட்ஸ் மெத்தட் அப்படின்னு கூட ஒரு மெத்தட் இருக்கு. சார்பிட்ஸ் மெத்தட் இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் செப்பரபிள், பிஐயும் எக்ஸையும் தனி ஒரு சைடு கொண்டு போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கியூவையும் ஒய்யையும் ஒரு சைடு கொண்டு போயிடலாம். கொண்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ அது ஒரு சால்வ் பண்ணலாம். அது ஒரு மெத்தடு. இதெல்லாம் வந்து அந்த மெத்தடு தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் செய்ய முடியும். கரெக்டாக புரிஞ்சுங்க, அந்த மெத்தடு தெரிஞ்சிருந்தால் தான் செய்ய முடியும். கொஞ்சம் கொஸ்டின் வந்து நம்ம நல்லா பார்க்கணும். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பிஎஸ் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, கியூவை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. பிங்கிறது இதுதான். இந்த பக்கம் எனக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் மட்டும்தான் வரணும். அந்த எக்ஸுக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லை, ஒய்க்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லை. எந்த நம்பரும் இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நான் என்ன செய்கிறேன்னா, அப்படி ப்ராப்பராக சால்வ் பண்ணாமல், ப்ராப்பர் மெத்தடில் போகாமல், இதில் இந்த ஏபிங்கிறது ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். ஆர்பிட்ரரினா என்ன அர்த்தம்னா, நீங்கள் அதுக்கு என்ன வேல்யூ வேணாலும் போட்டுக்கலான்னு அர்த்தம். இது நமக்கு தெளிவாக புரியணும். ஆர்பிட்ரரினா என்னதான் சொல்கிறாங்க அப்படின்னு. எந்த மாதிரியான ஒரு மாறிலியாகவும் அது இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் என்ன செய்கிறேன்னா, ஏக்கு 0, பிக்கு 0, ரெண்டுக்குமே நான் 0 0ன்னு எடுத்துடுறேன். ரைட்டா? அப்படி எடுத்தா எனக்கு என்ன ஆகும்னா, இன்னும் வந்து ஈக்குவேஷன் பார்க்கறதுக்கு சின்னதாக மாறிடும். இந்த இடத்துல ஏவை எடுத்துருங்க, ஓகேவா? இதில் மைனஸ் ஏ இல்லாத மாதிரி நினச்சிங்க, பி இல்லாமல் நினச்சிங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்க. அப்போ ஏ வந்து நான் என்ன செய்கிறேன்னா, ஏல இருந்து ரிவர்ஸில் போகிறேன். இதுதான் சொல்யூஷன் சொல்லிட்டோம் இல்லையா? சொல்யூஷனாக நான் அசியூம் பண்ணிக்கிறேன். இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு செக் பண்ண போகிறேன். இதுதான் இஜெட் இப்போதைக்கு. இப்போ இது வந்து இஜெட். அப்போ இது இஜெட் அப்படின்னா என்ன செய்கிறேன்னா, டோ இஜெட் பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு 2/3 இருக்குது. ஆக்சுவலாக இது ஈஸியாக போட்டுடலாம். மேலே ஒரு 3/2 இருக்கா, எக்ஸ் பவர் 3/2. அப்போ 3/2 முன்னாடி வந்துடும். எக்ஸ் பவரில் 3/2 - 1 போடுவோம். அப்போ 1/2ன்னு வரும். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேன்சல் ஆயிடும். ஒரு ஹிண்ட் இப்போ நான் சொன்னேன். நமக்கு இங்கே நம்பர் வந்து 1ன்னு வரணும். எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் 1 வரணும், ப்ளஸ் இந்த இடத்துல ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1 வரணும். இந்த ஐடியா வந்து மைண்டில் இருக்கணும். அப்போ இதிலிருந்து கவனிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த ஏலேருந்து தான் வருமே தவிர வேறு எதுலேயுமே வராது. இதில் பார்த்தீங்கன்னா 3/2, பவரும் 3/2, 3/2 × 3/2 தான் வரும். 1 ஆகாது. இங்கேயும் 3/2 3/2 மல்டிப்ளை பண்ணும்போது 1 ஆகாது. அடுத்ததுலையும் பார்த்தீங்கன்னா 3/2 1/2 இருக்குது. பார்க்குற மாதிரி வர மாதிரி தெரியும், பட் வராது. ஓகேவா? ஸோ இமீடியட்டாக ஒரு 10-15 செகண்டில் இந்த சம்மை முடிச்சிடணும். ரைட்டா?
என்ன சார் இவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வச்சே நீங்கள் ப்ராப்ளத்தை முடிச்சிடலாம். பட் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இங்கே என்ன வரும்னா எக்ஸ் பவர் 1/2 மட்டும்தான் வரும். வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணுறதுனால எனக்கு செகண்ட் டேர்ம் 0 ஆயிரும். ஓகேவா? அப்போ டோ இஜட் பை டோ எக்ஸ்னா பிங்கிறது எக்ஸ் பவர் 1/2. அப்போ பி ஸ்கொயர் எனக்கு என்ன வரும்னா எக்ஸ் வரும். ஸோ பி ஸ்கொயர் வந்து எக்ஸ் வரும். அதே மாதிரி கியூ ஸ்கொயர் நீங்கள் கண்டுபிடிங்க. வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். டோ இஜட் பை டோ என்ன வரும்னா ஃபஸ்ட் டேர்ம் 0 ஆயிரும். செகண்ட் டேர்ம் அதே மாதிரி 2/3 இன்ட்டு 3/2 கேன்சல் ஆயிரும். ஒய் பவர் 1/2ன்னு வரும். அப்போ கியூ ஸ்கொயர் ஈக்குவல் என்ன வரும்னா ஒய் வரும். ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ஈக்குவல் என்ன வந்துடும்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வந்துடும். மற்ற எதுக்குமே வராது. நல்லா பார்த்துங்க. மீதி 3 ஆப்ஷன் பிசிடி 3க்குமே வராது. அப்போ இதான் ஆன்சர். இந்த அப்ரோச் தான் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமில் பழகணும். ரொட்டீனாக ரொம்ப ப்ராப்பராக லென்த்தியாக ஏபிலாம் வச்சுட்டு செஞ்சு ரொம்ப நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. பட் இந்த மெத்தடும் உங்களுக்கு ஈஸியாக வராது. கரெக்டாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போனால் தான் இந்த மெத்தட் வரும். இல்லைன்னா கன்ஃபியூஷனில் எங்கேயா போய் வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். இப்படி கொஞ்சம் யோசிக்கணும். கொஸ்டினை முழுமையாக பார்த்து என்ன பண்ணலாம். ஏன்னா இந்த பக்கம் ஸ்கொயர் ஆயிடுச்சு, நெகட்டிவ் நம்பர் வரப்போதில்லை. ரைட்டா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1. இந்த ஐடியா வச்சு யோசிக்கணும். ஜஸ்ட் இந்த கோஎஃபிஷியன்ட்டும் இந்த பவரை மட்டும் பார்க்கணும். எதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு 1 ஆகுது அப்படின்னு பார்த்தாலே போதும். இதுக்கான ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்படி யோசிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கொஸ்டின்.